திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும், நிகழ்ச்சியை வழிநடத்த வந்திருக்கக்கூடிய ஐயா சென்னை தாம்பரம் சிவனகம் அருளரசி ஐயாருடைய பொன்னார் திருவடிகளையும், நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளராக ஐயா வருகை தந்திருக்கக்கூடிய ஐயா ராஜா ஐயாருடைய பொன்னார் திருவடிகளையும், நிகழ்ச்சியினுடைய பெரிய புராணம் பாடல்களை வாசிக்க வந்திருக்கக்கூடிய ஐயா சாம்பசிவம் ஐயாருடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மைகளாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் அறிவிப்பு செய்து கொண்ட நடராஜருடைய திருவடிகளை வணங்கியும் நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக எப்பொழுதும் போல நம்முடைய நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர்களுடைய 27 குருமார்களுடைய ஆசிரியர்களுடைய துதிகளையும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த முறைமையில் முதலாவதாக திருப்பள்ளி எழுச்சி ஐயா ராஜா ஐயா. நம சிவாய். சிவாய நம. அனைத்து அடியார்களுக்கும் சிவாய. திருப்பள்ளி எழுச்சி. கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது இருபொடு நமக்கு தேவர் நல் நெறி கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே யாவரும் அறியாய் எமக்கியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி. சாம்பசிவையா 27 படிங்க, வாசிங்க. அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடியை முக்கரணங்களால் வணங்கி திருச்சிற்றம்பலம். 12 திருமுறை ஆசிரியர்கள் போற்றி திருச்சிற்றம்பலம். பூலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கலல் போற்றி ஆலிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாலி திரு நாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி திருமாளிகை தேவர் திருவடி போற்றி சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி கருவூர் தேவர் கழலினை போற்றி பூந்துருத்தி நம்பிகாட நம்பிகளல் போற்றி கண்டராதித்தர் கழலடி போற்றி வேநாட்டடிகள் விரைகளல் போற்றி திருவாளி அமுதனார் திருவடி போற்றி புருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி திருமூலநாயனார் திருத்தாள் போற்றி திரு ஆலவாய் உடையார் நிழல்தாள் போற்றி காரை காலம்மையார் பூவடி போற்றி ஐயடிகள் காடவர்கோன் அருங்கலல் போற்றி சேரமான் பெருமாள் சேவடி போற்றி நக்கீர தேவர் நற்றால் போற்றி கல்லாட தேவர் கலலடி போற்றி
கபில தேவநாயனார் கழலினை போற்றி, பரண தேவநாயனார் பொற்றால் போற்றி, இளம்பெருமான் அடிகள் இணைத்தால் போற்றி, அதிராவடிகள் அருங்கலல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி, நம்பி ஆண்டார் நம்பி நற்றால் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கிலார் அடி போற்றி போற்றி. அருள் பெருகுதனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய, இருள்கட உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி, தெருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செம்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையிலே இன்றைக்கு 134வது நான்காக 3ஆம் திருமுறையிலே 116வது பதிகம் திருவேழிமழலை பழம் பஞ்சுரம் பகற்பன் 8 நாழிகை 22 24 மணி 2 24 3:36 சங்கராபண ராகத்திலே பாடக்கூடியது. காவியினுடைய தென்கரையிலே 61வது தலமாக மயிலாடுதுறை பேரளம் பகுதியிலே உள்ளது. இங்கே இருக்கிற பெருமான் வீழி அழகர், அம்பாள் அழக முலை அம்மை. இதற்கான பெரிய புராண பாடல் 561. நன்றிங்க. நன்றிங்க. திரு வேலிமலை இடம் சுட்டி சேக்கலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 561. திருச்சிற்றம்பலம். சிரபுர தந்தனர் சென்ற பின்னை திருவிழிமேவிய செல்வர் பாதம் பரவுதல் செய்து பணிந்து நாளும் பண்பின் வளாத்திரு தொண்டர் சூழ உறவு தமிழ் தோடை மாலை சாத்தி ஓங்கிய நாவுக்கரசரோடும் விரவி பெருகிய நண்பு குற மேவினிதங்கு உறையும் நாளில் மேவினிதங்கு உறையும் நாளில். இன்றைய சிரபுரத்து அந்தன என்ற சீர்காழியுடைய மறைவர்கள் எல்லாம் இவரை சந்தித்து விட்டு போன பின்பு இவரோடு உடனிருக்கிற அந்த பண்புவழா திருத்தொண்டரோடும் ஓங்கிய திருநாவுக்கரசரோடும் சேர்ந்து இருந்து பாடப்பட்ட பதிகம் என்று இதை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். வாழ்க வாழ்க. தொன்று கொன்றைய நம் சடையதே தூயனம் தூய கண்டனம் சடையதே கன்றின் மானிட கையதே கல்லின் மானிட கையதே என்று மேறுவதிடபமே என்னிடை பலியிடபமே நின்றதும் மிழலை உள்ளுமே நீரனை சிறிது உள்ளுமே. நாம் பெருமான் நினைப்பது மாதிரி பெருமான் நம்மை நினைக்க வேண்டும். ஆனால் நின்று திருமழலை உள்ளுமே என்று அடியார்களை சொன்ன ஞான சம்பந்த பெருமான் திருமேளை பெருமான் என்னையே என்னை கொஞ்சம் சிறிது உள்ளம் கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. ஓதி வாயதும் மலைகளே. நடராஜையா படிக்கிறீங்களா? சிவாயிரம் இல்ல சாம்பு சிவாயா வாங்க. நடராஜா வாங்க படிங்க. சாம்பு சிவாயா அடுத்து நான் வருங்கய்யா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். ஓதிவாயதும் மறைகளே உரைப்பதும் பல மறைகளே பாதி கொண்டதும் மாதையே பணிகின்றேன் மிகு மாதையே
காது சேர்கணம் குலையரே காதலார் கணங் குலையரே வீதி வாய்மிகும் வேதியா மிளலை மேவிய வேதியா மிளலை மேவிய வேதியா. நன்றிங்க. வீதி வாய் மிகும் வேதியா என்பது வீதியிலே அடியார்கள் ஓதுகிற அஞ்செழுத்து. மிடலை மேவிய வேதியா என்பது பெருமானே அஞ்செழுத்தை ஓதி ஆன்மாக்கள் உய தவம் செய்கிறான் என்று சொல்கிறது. வாழ்க வாழ்க. பாடுகின்ற பண்டாரமை. தர்ஷன் என்கின்ற காட்சிக்கினியர் வாங்க ஐயா. 3ஆம் திருமுறையில இருங்கய்யா. நம்பர் 3:116 பழம்பஞ்சுரம். தர்ஷன், அதுக்கு அடுத்தது கிரண். ஓகே, சரிங்கய்யா. நமசிவாய ஐயா. நமஸ்வாய் நமஸ்வாய். திருச்சிற்றம்பலம். பாடுகின்ற பண்டாரமே பத்த ரன்பண்டாரமே சூடுகின்றது மத்தமே தொழுத என்னையும் மத்தமே நீதி செய்வதும் தக்கதே நின்ன ரைத்திகள் தக்கதே நாடு சேர்மிழலை யூருமே நாக நஞ்சழலை யூருமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. பெருமான் திருவேழிமலை என்ற ஊரிலே இருக்கின்றார். நாகம் அந்த நஞ்சை அவருடைய உடம்பிலே ஊறுகிறது என்று அவன் பாம்புகள் எல்லாம் தன் மேலே படர விட்டான். அதனாலே நஞ்சு மிடலை ஊருமே என்று சொல்கிறார். வாழ்க வாழ். நஞ்சு அடலை ஊரும் என்றார். மிடலை ஊருமே அடலை ஊருமே. வாழ்க வாழ்க. அடுத்து திருச்சிற்றம்பலம். நன்றி. நமச்சிவாய ஐயா. நமஸ்வாய் நமஸ்வாய். 4வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். கட்டுகின்ற கடல் நாகமே காய்ததும் மதனன் ஆகமே இட்டமாவது இசை பாடலே இசைந்து நூலிமர் பாடலே கொட்டுவான் முடம் வானனே உலாய சீர்மிழலை வானனே நட்டமாடுவது சந்தியே நான் இதற்கு இரவு சந்தியே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. நட்டமாடுவது சந்தி என்று அவன் அந்தி சந்தி என்று காலையிலும் மாலையிலும் நட்டமாடுகிறான். நான் உய்வதற்காக இரவு சந்தியை இரவிலும் அவன் ஆடுகிறான். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடு நாதனாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஓவிலாதிடம் கரணமே. வாங்க நடராஜையா வாங்க. நீங்க சாம்பசையா படிச்ச உடனே நடராஜனை கூப்பிட்டீங்கன்னா அவர் நம்ம அதே மட்டும் அப்படியே பாடுவாரு. அதுக்குதான் அவர் என்ன சொன்னார். வாழ்க. 5வது பாட்டு பாடுங்க. நன்றிங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். ஒண்ணு 116 3ல 116 5 பழம்பஞ்சரம். ஓவிலாதிடும் கரணமே உண்ணும் என்னிடை கரணமே ஏவு சேர்வு நின்னானையே அருளி நின் பொற்றானையே பாவியாதுரை மெய்யிலே பயின்ற நின்னடி மெய்யிலே மேவினான் விரல் கண்ணனே மிழலை மேய முக்கண்ணனே மேவினான் விரல் கண்ணனே மிழலை மேய முக்கண்ணனே. நன்றிங்கய்யா. திருமேழிமலை திருமால் வழிபட்ட இடமானாலே மேவி விரற்கண்ணனே என்று திருமாலை குறிக்கிறார். அப்புறம் பெருமான் திருமேழிலே முக்கண்ணனாக இருக்கிறார் என்றும் குறிப்பிடுகிறார். வாழ்க. வாய்ந்த மேனி எரிவண்ணமே. 6வது பாட்டு. அடியன் பாடுறேன் ஐயா. பாடுங்கம்மா. வாய்ந்த மேனி எரிவண்ணமே மகிழ்ந்து பாடுவர் வண்ணமே காய்ந்து வீழ்ந்தவன் காலனே
கடுநடம் செய்யும் காலனே போர்ந்து எம் இடை இரவிலே இடை கல்வன் இரவிலே ஏந்தியும் பிழலை என்பதே விரும்பிய அணிபது என்பதே ஏந்தும் மிழலை என்பதே விரும்பி அணிவது என்பதே. திருச்சிற்றம்பலம். வேய்ந்ததும் மிழலை என்பதே அவன் உறைவிடமாக திருவேழிமலைக்கு என்று சொன்ன ஞான சம்பந்தர் விரும்பி அணிவது என்பதே என்று அவன் விரும்பி அணிகிற எலும்பு ஆபரணத்தை குறிப்பிட்டு அவன் கங்காளனாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 7 அப்பி என்ற அடியேன் படிக்கிறேன். அப்பு என்ற கண் அயனுமே அமரர் கோமகனும் அயனுமே ஒப்புயில் நின்று அமரர் தருவதே உன் கையால் அமரர் தருவதே மெய்ப்பயின்றவர் இருக்கையே மிழலையார் உமது இருக்கையே செப்புமின் எருது மேயுமே சேருமக்கு எருதும் ஏயுமே. அவன் செப்புமின் எருதுமேயுமே என்று அவன் மரத்தின் அடையாளமாக எருதை அவன் விடையாகவும் கொடியாகவும் கொண்டிருக்கிறான். அவன் சேரும் உமக்கு எருதுமேயும் என்று நம்மை ஆட்கொள்ள அந்த எருதின் மேலே வந்து நம்மை ஆட்கொள்வான். பெருமான் தானும் தையலுமாக விடையிலே வந்தல்லவா நாயன்மார் அருள் செய்தான். அந்த செய்தியை சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. தானவ குலம் விளக்கிய சங்கரையா வாங்க. சங்கர். சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. தானவ குலம் விளக்கியே தாரையே செல விளக்கியே வானடத்தகி கையிலாயமே வந்து மேவு கையிலாயமே தானே எடுத்தவள் அரக்கனே தடமுடித்திரள் அரக்கனே மேனடை செல விருப்பனே விழலை நற்பதி விருப்பனே மேனடலை செல விருப்பனே விழலை நற்பதி விருப்பனே. திருச்சிற்றம்பலம். மேல் நடைத்திட விருப்பனே என்று அவன் இல்லங்கள் தோறும் சென்று பிரம்ம கபாயத்தை நம்முடைய ஆணவத்தை பிச்சையாக ஏற்று அருள்கிறான் என்று சொல்கிற ஞான சம்பந்தம் அடுத்த வேளை அவன் வீட்டு இருக்கிற இடம் திருவேழிமலையா இருக்கிறது என்ற நற்பதியாக இருப்பது என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. காயமிக்கதொரு பன்றியை 9வது பாட்டு. பட்டம்மாள் வாங்க. காயமிக்கதொரு பன்றியே கலந்த நின்ன ஒரு பன்றியே ஏயவிப்பு இமயங்கவே இருவர் தாமன மயங்கவே தூயமை திரள கண்டனே தோன்றி நின்ற மணிகண்டனே மேயவித்துயில் விளக்கணா மிழலை மேவிய விளக்கணா மேயவித்துயில் விளக்கணா மிழலை மேவிய விளக்கணா. வாயனம மேவி இத்துயில் விளக்குமே. காலையில அந்த சிகாரம் தரும் உமையாள் துணையினுடைய டலகரம் சேனல்ல திருமுறை இசை கேட்க என்ன 5 மணிக்கெல்லாம் என்ன எழுப்பிடுப்பா என்னோட தொழிலை விளக்குப்பான்னு கேட்கிற மாதிரி சொன்னார் ஞான சம்பந்தர். அந்த காலத்துல சொல்லுவார் பொறுத்து. அப்புறம் மிடலை மேவிய விளக்கணா, நான் மிடலையிலே கடவுள் இலக்கணமாக இருக்கிறேன் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கஞ்சியை குலவு கையாரே. ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. ஸ்ரீதேவ். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளையும் வாங்க வாங்க. வணக்கம். கஞ்சிகை குலவு கையரே கலக்கம் மாறமன கையரே அஞ்சவாதில் அருள்
செய்ய நீ அணைந்திடும் பரிசு செய்ய நீ வஞ்சனே வரவும் வல்லையே மதித்தனை சீரிடும் வல்லையே வெஞ்சல் இன்றி வரு இத்தக மிளலை சேரும் வீரல் வித்தகா. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வெஞ்சலின்றி வரு வித்தகா என்று நம்மிடத்திலே உள்ள துயரங்களை போக்கும் பெருமானவன் இருக்கிறான். அவன் மிளலை வேவிலேயே விரல் மிக்க திறமை மிக்கவன இருக்கிறான் என்று அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. மேய செஞ்சலை அப்பனே. பாலசுந்தர ஐயா வாங்க. சிவாய் சிவாய் நம்மையா. மேய செஞ்சடையின் அப்பனே மிழலை மேவிய என் அப்பனே ஏயமாசைய விருப்பனே இசைந்த வாசைய விருப்பனே காயவர்க்க சம்பந்தனே காடிஞான சம்பந்தனே வாயுரைத்த தமிழ் பத்துமே வல்லார்க்கும் இவை பத்துமே வாயுரைத்த தமிழ் பத்துமே வல்லார்க்கும் இவை பத்துமே. சிவாயம். வாயுரைத்து தமிழ் 10 என்பது இந்த பதிகத்தில் இருக்கிற 10 பாடல்கள். வல்லவர்க்கு இவை 10 என்பது இவை நமக்கு பத்திமையாகிய அடிமை திறத்தை தந்து அதன் மூலமாக சிவலோகத்தை அடைப்பிக்கும் என்று சொன்ன பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து இப்பொழுது 117வது பதிகமாக சீர்காழிலே அமைந்த திரு மாலை மாற்று. இது நம்ம ஏற்கனவே பாடி வந்த அந்த பழம்பஞ்சம் அது கௌசிகத்துல இருக்குன்னு சொல்றாங்க. பண் பகற்பண் 3ஆக நாழிகை 7-9 காலை 8:25-24 9:36 பைரவி ராகத்திலே பாடுறதுன்னு சில சொல்றாங்க. சில பேர் வேற ராகத்திலையும் பாடுவாங்க. அது என்ன ராகம்னு நம்ம தம்பி கிட்ட கேட்கணும். ஆனா இங்க பைரவின்னு போட்டுக்குது. காவிரியுடைய வடகரையில சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரங்களுக்கு இடைப்பட்ட பகுதி தோணியப்பர் திருநிலை நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 276. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 276. திருச்சிற்றம்பலம். செந்தமிழ் மாலை விகற்ப செய்யுள்களால் மொழி மாற்றும் வந்த சொல் சீர் மாலை மாற்றும் வழிமொழி எல்லாம் அடக்கு சந்தவியமகம் ஏகபாதம் தமிழிருக்கு குரல் சாத்தி எந்தைக்கு இலகூற்றிருக்கை ஈரடி வைப்பு. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அப்ப வந்த சொல் சீர் மாலை மாற்று என்று சொல்லி இந்த இதுக்கு அந்த அடைமொழி கொடுத்திருக்கிறார். வந்த சொல் சீர் மாலை மாற்று என்று இந்த பதிகத்துக்கு அடை கொடுத்திருக்கிறார். இந்த பதிகத்தின் முதல் பாடல். யாமாமா நீ யாமாமா யாழி காமா காணாகாம் காணா காமா காழிய மாமாயானி மாமாயாம். 2வது பாட்டு. லலிதாமா வாங்க. நமசிவாய. யாகா யாழி காயாகா தாயாரார தாயாயா யாயா தார தாயாதா காயா காழியா காயா. நமசிவாய. வாழ்க வாழ்க. அப்புறம் 3வது பாட்டு. இன்னும் 2 வரி இருக்கு. யாகா யாழி. இன்னும் 2 வரி இருக்குயா. பாடினாங்கயா பாடிட்டாங்கயா. அத 2 வரி பாடினாங்களே. 2 வரி தானே ஐயா.
ஆமா ஆமா, ரெண்டு ரெண்டு வழி பாடிட்டாங்க, அம்மா பாடினாங்க. சரியா. கணபதி ஐயா வாங்க. முதல்ல யாகா யாழின்னு பண்ணாங்க, அப்புறம் யாயா தாரான்னு பாடினாங்க அம்மா. வாழ்க வாழ்க. கணபதி ஐயா வாங்க. கணபதி. சிவாதி சித்திரவளம் அதிகார பருவத்திலே பூஜ்யம் சமர்ப்பியாமை. சிவா சிவா சிவா. மூணாவது பாட்டியா? சிவாதி சித்திரவளம் மூணாம் தலைமுறை 117 3 கௌசிக பண் போட்டிருக்கோம். சிவாதி சித்திரம் தாவ மூவ அப்பா இது ஒரு நிமிஷம் பழவா நிதானமா நிதானம். 4 வரி போட்டுக்க எங்க புக்ல. இல்லையா, 2 வரி தான் பாட்டு. மொத்தம் 11 பாடல் வருது. ஆமா, 4 வரி தான் பாட்டு. அவங்க முதல் அடியில இருக்கிறத 2ஆ போட்டிருப்பாங்க, அவ அடுத்த 2ஆ போட்டிருப்பாங்க, அதனால 4 இருக்கும். பாட்டு வரி 2 வரி தான். திரு இருக்க குரல் மாதிரி 2 வரி. அப்பா அடுத்த பாடத்துல வரேன். அடுத்த பாடத்துல. சரிங்க சரிங்க சரிங்க. தாமோதர ஐயாவா? இருக்காங்களா ஐயா? கேக்குதுங்களா? மூணாவது பாட்டியா? 117 மூணாம் தடவை 117 கௌசிக பண்ணல 3வது பாட்டு. தாவா மூவா தாசாகா. தாவா மூவா தாசாகா ரீநாதா நீயா மாவா பாமாயானி தானாழி ஆசாதாவா மூவாதா. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. வாழ்க வாழ்க. ஐயா, முதல்ல ஒரு 4 அடி இருக்கு, முதல்ல ஒரு 4 சொல்லு இருக்கு, அடுத்தது ஒரு 4 சொல்லு இருக்கு, மொத்தம் 8 சொல்லு இருக்கும். அந்த உங்க புத்தகத்துல முன்னாங்க முதல் 2 ஒரு வரியாவும் அடுத்த 2 இன்னொரு வரியாவும் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நான் அதை 4 அடி ஆக்கியிருப்பாங்க பிரிண்ட்ல. ஆனா பாடல் 2 வரி தான் பாட்டு. சரிங்களா? சரிங்க. செல்வம் மாமா 4வது பாட்டு. இருக்கீங்களா? படிக்கிறேன். யார் பேசுங்க? பத்மாவதி அம்மா வாங்க. அவங்க யாரோ படிக்கிறாங்க, படிச்சுட்டா அப்புறம் பத்மாவதி. நான் தாங்க படிக்கிறேன், நான் படிச்சிடறேன். 4வது பாட்டு படிக்கணும். நீ வாயாவா காயாழி காவா நானோ வாராமே மேராவானோ வாவாகா யாவாயாவாயாவாரி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. 5வது. வரீங்களா? சிவாய நமையா. ஓம் நம சிவாய. நன்றி ஐயா. யா காலாமே யா காழி யாமே தாயி தாயாவி பியாதாவி தாமே யாழி காயா மேலா காயா யா காலாமே யா காழி யாமே தவிதாயாவி வியாதாவிதமையாழி காயா மேலாகு ஆயா. திருச்சிற்றம்பலம். அப்புறம் அடுத்து 6வது பாட்டு. கணபதியா வரீங்களா? சிவாயிரம். அடுத்த பாட்டு பாட சொல்ல கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்க சரிங்க சரிங்க. வாழப்பாடி சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருப்பி வணங்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம்.
மேலே போகாமே தேழி காலாலே காலானாயே ஏனாளாக லேலாகா லீதே மேகா போலேமே. திருச்சிட்டம்பலங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க வாழ்க. 7வது பாட்டு. மல்லிகா இருக்காங்களா? இருக்கங்கய்யா, படிக்கிறேங்கய்யா. திருச்சிற்றம்பலங்கய்யா. நன்றிங்கய்யா. அடியார்கள் மலர்களடி திருவடிகள் போற்றி போற்றி. ஏழுங்களா ஐயா? ஆமாமா. சரிங்கய்யா. நன்றி நன்றிங்கய்யா. ஐயா சொல்லிக்கிறேன் ஐயா. ஒரு நிமிஷம் இருக்குமா மல்லிகாமா? லைன்ல இருக்காங்கய்யா. அடுத்தது படிங்க. நீங்க இப்ப தர்ஷன் படிக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. சாரி. அந்த குழந்தை படிக்கிறாரா? படிச்சுட்டோம். சரி, அதுக்கு அடுத்து நீங்க படிங்க. என்ன சரியா? அடுத்து இவர் படிப்பாரா? இவரு இருக்காரா? அவரு இல்ல, அவரு கொடுக்கல, பேர் கொடுக்கல. சரி. நமசிவாய. சொல்லு தர்ஷன். நமசிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். நீயா மானி வேயா மாதா வேழி காணி தானே தானிகா வேத மாயாயேனி மாயாணி. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாழ்க வாழ்க. 8வது பாட்டு. இப்ப மல்லிகாமா படிங்க. அம்மா படிங்கம்மா. ஐயா படிக்கட்டுங்களா? படிங்க. நல்லது நல்லதுங்கய்யா. திருச்சிற்றம்பலம். 8வது. நேனா வாரா விலாயாசிலியா வேதாந்தாரே தாலேரியா லாயுமிகா காலியுளாயரிது லேதகவே ஏலிசையாலவி ராவணனே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். வெரி குட் வெரி குட். அப்புறம் அடுத்தது 9வது பாட்டு. பரமேஸ்வரி அம்மா வாங்க. காலே மேலே காணிகா ஈகாலேமா லேமே பூமேலேமா லேகாழி காணி காலே மேலேகா காலே மேலே காணி காழி காலே மாலே மே பூமேலே மாலே காழி காணி காலே மேலே கா பூமேலே மாலே காழி காணி காலே மேலே கா. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்தது 10வது பாட்டு. லதா சிவம் இருக்காங்களா? ஐயா கேக்குறீங்க? சரிம்மா. சரி. கார்த்திகேயன் வாங்க ஐயா. கார்த்திகேயன். நன்றிங்கய்யா. ஐயா என்ன 10வது ரகம் படுமா? மலை மாற்ற. ஐயா பைரவிங்கய்யா. பைரவி தானா? சரி. திருச்சிற்றம்பலம். வேரியுமேனவ காளியோயே வேரியுமேனவ காளியோயே ஏனினே மட லோகரதே வேரியுமேனவ காளியோயே ஏனினே மட லோகரதே தேரகளோடம நேனினையே தேரகளோடம நேனினையே ஏயொளி காவன மேயுரிவே
தேரகலோடமணியனினையே ஏயுழி காவனமேயுரிவே. நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க வாழ்க. கடைசி பாட்டு. நேரகழாமிதையா சழிதா ஏனியேயுனியேயுழிகாம் தாழியுளாரினையே நினையே தாழிசையா தமிழாகரனே நேரகழாமிதையா சழிதா ஏனியேயுழிகாம் தாழியுளானினையே நினையே தாழிசையா தமிழாகரனே. ஞானசம்பந்த பெருமான் தன்னை தமிழாகரன் அழைத்துக் கொண்டு இந்த பாடலை பாடியிருக்கிறார், இந்த பதிகத்தை பாடியிருக்கிறார். ஒரு முறை இந்த பதிகத்தை நம்ம தருமபுர ஐயா ராஜானமலமத்துல பாடினார். அப்போ கவிஞர் வைரமுத்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். அவரை சும்மா கொஞ்சம் பெரிய மனுஷன் வந்தாரு, அவர் கொஞ்சம் பேச சொன்னாங்க மேடையில கூப்பிட்டு. அவர் என்ன பண்ணார், இந்த பதிகத்தை எடுத்து, இது சாதாரண இந்த சந்தை இசையில சொல் அடுக்கல பாடுவாங்க, ஆனா இங்க ஞான சம்பந்த பெருமான் எழுத்தெல்லாம் அடுக்கி பாடிட்டாரு, அதனால எழுத்து அடுக்குன்னு பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்துக்கு அது மாதிரி ஒரு எழுத்து ஒரு சொல்லுன்னு இது ஒரு சொல்லுக்கும் பொருள் காண முடியுமா தெரியல அப்படின்னு பேசின உடனே நம்ம தருமறையா சொன்னார், இல்லையா இதுக்கெல்லாம் ஒரு எழுத்துக்கும் ஒரு சொல்லுக்கும் பொருள் இருக்குது. எங்க தருமபுர மடத்துல அந்த திருமுறைகளை உரையோட பதிப்பிச்ச காலத்துல 1956 என்னமோ தடபாணி தேசிகர் முதல் திருமுறை பொழிப்புரை எழுதி வெளியிட்டாங்க. அந்த காலத்துல அப்பவே தடபாணி தேசிகர் இந்த பதிகத்துக்கு ஒரு எழுத்துக்கும் ஒரு சொல்லுக்கும் பொருளுக்குன்னு நல்ல விரிவான உரை எழுதியிருக்கிறார் என்று சொல்லி அந்த புத்தகத்தை அவருக்கு பரிசா கொடுத்தாங்க. அது ஞாபகம். அதனால நிதான அப்படி கூட ரொம்ப ஆராய்ச்சியோடு கூடிய அது. அதனால வந்த சொல் சீர் மாலை மாற்று என்று சொல்லி ரொம்ப அருமையான பதிகம் ஓதுவாங்க. நல்லா இந்த பைரவி ராகத்துல நல்லா அருமையா பாடுவாங்க. நேற்று கூட அங்க விழாவுக்கு வந்தப்ப இந்த பதிகத்தை சில பேர் முதல் பாட்டு கடைசி பாட்டு பாடுவாங்க. ஆனா இப்ப அந்த உதவெல்லாம் அந்த கையில இந்த சிவா.org வச்சுக்கிறதுனால பதிகம் முழுசும் பாடினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஞானசம்பந்தர் விழால நிர்மல் குமார் வந்து சிதம்பரத்துல வந்திருந்தாரு, ரொம்ப அருமையா பாடின அந்த பதிகத்தை. வாழ்க வாழ்க. அடுத்து நான் புறநீர்மை பண்ணுக்கு போறோம். அதுல 118வது பதிகமாக திருக்கழுமலம். புறநீர்மை பகற்கண் 1 நாழிகை 1 to 3 மணிக்குள்ள, மணி 6 to 7:12 பூபால ராகத்திலே பாடக்கூடியது என்று சொல்வார்கள். காவிரி வடகரையிலே 14வது தலமாக சிதம்பரம் வைத்தீஸ்வரங்களுக்கு இடையிலே இருக்கிறது. தோணியப்பரும் திருநிலநாயகம் சாமி இருக்கார்கள். இங்க இதற்கான பெரிய புராண பாடல் 277. நன்றிங்க. சேக்கலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை 277. திருச்சிற்றம்பலம். நாலடி மேல் வைப்பு மேன்மை நடையின் முடுகும் இராகம் சால்பினில் சக்கரம் ஆதிவிகற்பங்கள் சாற்றும் பதிக மூல இலக்கியமாக எல்லா பொருள்களும் முற்ற ஞாலத்துயர்காலியாரை பாடினார் ஞான சம்பந்தர். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. இந்த பாட்டு புறநீர்மை என்ற பண்ணு மங்கையக்கரசி வளவர் ஓன் பாவை பாடின மாதிரி அதுவும் வரும் அடுத்தது. அந்த பாட்டு தெரிஞ்ச பாட்டு. அதனால புறநீர்மை பண் சொல்லி பூபால ராகத்தை பாருது. இந்த பூபால ராகம் திருப்பள்ளி வச்சில பாடுவாங்க. அப்படி திருப்பள்ளி வச்சு அந்த ராகத்துல தான் பாடுவாங்க. போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருள் அப்படின்னு சொல்ற ஒரு மரபு. ஆனா இதுல என்னன்னா, இந்த திருப்பள்ளி வச்சு சாதாரணமா பிரம்ம முகூர்த்தத்துல 4 to 6 பாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பூபால ராகத்தை பாடல் அமைப்ப பண்வகையில பிரித்த போது முதல் பண்ணாக வைத்து காலையில 6 to 7:12 இருக்கிற நேரத்துல பாடக்கூடியதாக பண்வகையிலே இதை அமைத்திருக்கிறார்கள். அப்ப ஏன் திருப்பள்ளி வச்சு மட்டும் பூபால ராகத்துல பிரம்ம முகூர்த்தத்துல பாடுறாங்கன்னு புரியல. பிரம்ம முகூர்த்தம் என்பது அதுக்கு முன்னாடி இது இருக்குது, சிவ முகூர்த்தம்னு உண்டு. 3-4 கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் எம்பின சங்கம்.
காலையில 3ல 4:30க்குள்ள குயில் கூவும், அது சிவ முகூர்த்தம். அதுக்கப்புறம் 4:30 கோழி கூவும், அது பிரம்ம முகூர்த்தம். 6 மணிக்கு மேல சூரியன் ஒளியில உயிர்கள்லாம் உயிர் தெழும், அப்பொழுது காக்கும் கடவுளாகிய திருமால் முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது பழைய மரபு. எல்லாரும் பிரம்ம முகூர்த்தம் தான், அந்த சிவமுகூர்த்த திருமால் முகூர்த்தம் மறந்துட்டாங்க இப்போ. அதனால இந்த பூபால ராகத்தை அந்த காக்கும் கடவுளாகிய திருமால் பெருமானை வணங்குகிற மாதிரி அமைந்த ராகம்னு சொல்லுவாங்க. பெருமாள் பெருமானை வணங்கினார். அப்ப அவர் இந்த ராகத்துல பெருமானை பாடி திருப்பள்ளி வச்சு பாடி பெருமானை வணங்கினார் என்று சொல்கிற ஒரு மரபும் உண்டு திருமணங்கள்ல. வாழ்க வாழ்க. மடல் மலி கொன்றை தொன்று வாழேறிக்கும் வன்னியும் மத்தமும் சடை மேல் பட ஒலி திரைகண் மோதிய மங்கை தலைவன தம்மிடம் பகரில் விட ஒளி பரந்த வெண்திரை முத்தம் இப்பிகள் கொணந்து வெள்ளருவி கடலொலியோதம் மோத வந்தலைக்கும் கழுமல நகரலாமே. கடலொலி ஓத மோத வந்தலைக்கும் கழுமல நகரலாமே. அந்த காலத்திலே சீர்காழியில கடற்கரை பகுதியாக இருந்தது. அதனால கடலொலி மோத ஓத வந்தலைக்கும் கழுமல நகர் பண்ண. இப்ப கடல் கொஞ்சம் தள்ளி போச்சு. வாழ்க வாழ்க. 2வது பாட்டு மின்னிய வரவும். தமிழரசி இருக்குங்களா? சி தமிழரசி. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க ஐயா. வாங்க வாங்கம்மா வாங்க. மின்னிய அரவும் வெறி மலர் பழவும் விரும்பிய திங்களும் தங்கு சென்னிய துடையான் தேவர்த்தம் பெருமான் செய்யிழையோடும் உறைவிடமாம் பொன்னியல் மணியூ முறிகரி மறுப்பும் சந்தமும் உந்துவன்றிரைகள் கண்ணியராட கடலொளி மலியும் கழுமல நகரெனலாமே. கன்னியராடல் கடலொளி மலியும் கழுமல நகரெனலாமே. அந்த காலத்துல பெண்கள் காலையில பொழுது போய் இந்த கடற்கடலை குடிச்சிட்டு பெருமானை வணங்குகிற தலமாக சீர்காழி இருந்தது என்று ஞான சம்பந்த பெருமான் குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. சீருடை தொண்டர். 3வது பாட்டு சிவசெல்வி ராஜம். வாங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. ஐயா அந்த பதிகம் சொல்லுங்க. தேர்ச்சிட்டு பாக்குறேன் வரல. 3ஆம் திருமுறையில 118வது பதிகம் 3வது பாட்டு புறநீர்மைன்னு பதிகம் பண்ண. புறநீர்மை பண்ணல 118. 3ஆம் திருமுறை 118வது பதிகம் 3வது பாட்டு. மடல் மலி கொன்றைன்னு வருதுங்களா ஐயா? முதல் பாட்டு அப்படி ஆரம்பிக்க. நீங்க பாட வேண்டியது 3வது பாட்டு சீருரு தொண்டர். சீருரு தொண்டர் கொண்டாடி போற்ற செழுமலர் புனலோடு தூபம் தாருரு கொன்றை தம்முடி வைத்த சைவ நார்த்தங்கீடமெங்கும் ஊருரு பதிகள் உலகுடனோ பொங்கி ரோலி புனல் கொளவுடன் மிதந்த காரொரு செம்மை நன்மையால் மிக்க கழுமல நகரெலாமே. நன்மையினால் மிக்க கழுமல நகரெனலாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. என்ன நன்மை? காரூரு செம்மை நன்மை அப்படின்னு பாடுறார் ஞான சம்பந்த பெருமான். சீர்காழி அந்த காலத்துல கடற்கரையாக திறந்தாலும் காவிரி பாய்கிற தலமா இருக்குது. காரூரு செம்மை என்பது மேகங்கள் அடர்ந்து மழை பொழிகிற அதனாலே நன்மை அடைகிற இடமாக காளிநகர் இருந்தது. அங்க காவினுடைய ஆறும் இருந்தது, கடலும் இருந்தது என்று 2ஐயும் சேர்த்து அதனால காரூரு செம்மை என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. மண்ணினார் ஏத்த. நித்திலா அம்மா வாங்க. 4வது பாட்டு. அவங்க பணியா இருக்காங்க ஐயா. ஆர்த்தி சிவகுமார் வரீங்களா?
அவங்களும் வாய்ப்பு இல்லைங்க ஐயா. அப்ப நடராஜன் பாடலாமே. சாம்பசிவாயா வாங்க. நமச்சிவாயா. ஐயா வந்தாரு பாருங்க ஐயா, காஞ்சிபுரத்துல இருந்து. வாங்க வாங்க. மூணாம் திருமுறை 118 4வது பாட்டு புற நீர்மையில. சிவாச்சித்திரம் அயார் பருவத்தில் நன்றி வாதி பூஜை அவசரமாக அமைச்சுமா அர்ப்பணம். மணிநாதேத்தே வான்முலர் மனசே அத்தரத்தே அவர்கள் போற்றே பணிநாமில்ல பல பல வேடம் உழையவர் பயில் விழவும் எங்கும் எண்ணினாச மிக்க இயல்வின நிறந்த ஏந்திழையவரோடு கண்ணினார் இன்பம் கண்டு ஒளிவாக்கும் கருவலேவன் நகர் எதலாமே கண்ணினார் இன்பம் கண்டு ஒளிவாக்கும் கருவலேவன் நகர் கண்காள் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எண்தோள் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்காள் காண்மின்களோன்னு இந்த இடத்துல ஞானசம்பந்த பெருமான் கண்ணினால் இன்பம் கண்டு ஒளி பறக்கும் கழுமல நகரலாமே. பெருமான் என் தோல் வீசி நின்றாலே நம்ம கண்ணால பார்த்தா அந்த கண் ஒளி பறக்கும்னா சிறக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி அதற்குரிய தலமாக கழுமலத்தை காட்டுகிறார். வாழ்க வாழ்க பெருமானுடைய தரிசனம். வாழ்க. சுருதியான் தலையும். நடராஜா படிக்கிறீங்களா? வாங்க. 5வது பாட்டு பூபாலராக யார்? திருப்பள்ளி வச்சு மாரியன். 5வது பாட்டு 3 118 5 புற நீர்மை. மூணு 118ங்களா? ஆமாங்க. சிவாய நம சிவாய நம. ஐயா அப்படியே நான் பாடுறேங்க ஐயா. சிவாய நம திருச்சிற்றம்பலம். பூபாலராகத்தை நான் பாடிடுறேங்க ஐயா. பூபாலராக சிவபெருமன் சுருதியான் தானங்க ஐயா? ஆமாயா, சுருதியான் தலையும். எப்படி பாடணும்னு சொன்னீங்க? இப்ப சொன்னீங்க, ஒரு வார்த்தை சொன்னீங்களா? போற்றியன் வாழ்மேல் பாடுகள்ல திருப்பள்ளி வச்சு பாடுற மாதிரிதான் பூபாலராகத்துல. சுருதியான் தலையும் நாமகள் மூக்கும் சுடரவன் கரமும் இயங்கு பருதியான் பல்லும் இருத்தவர் கரோளும் பரமனார் பணியின்றி நீதிருக்கை சுருதியான் தலையும் நாமகள் மூக்கும் சுடரவன் கரமும் முன் இயங்கு பருதியான் பள்ளும் இருத்தவர் கருளும் பரமனார் பயின்றி நீதிருக்கை விருதி நான் மறையும் அங்கமோராரும் வேள்வியும் வேட்டவர் ஞானம் கருதினார் உலகில் கருத்துடையார் சேர் கழுமல நகரெனலாமே ஞானம் கருதினார் உலகில் கருத்துடையார் சேர் கழுமல நகரெனலாமே. நன்றிங்க ஐயா.
இசையோடு பாடக்கூடிய இசை தெரிஞ்சவங்க இசையா பாடணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி தேடி பிடிச்சி ராக தேடி பிடிச்சி பாடலாம். என்ன மாதிரி இசையை தெரியாது என்ன பண்றது? கருதினார் உலகில் கருத்துடையார். பெருமான் புகழை பாட வெண்பல்ல, படித்தாலும் பக்க நின்று கேட்டாலும் கூட பெருமான் அருள் செய்வான். ஆனால் அதுக்கான கருத்து இருக்க வேண்டும். கருத்தினால் உலகில் கருத்துடையார் சேர் கழுமல நகரடலாமே என்று பாடத்துக்கு மட்டுமே ஆசைப்படுவது. படிக்கிறதுக்கும் செய்யலாம், கேட்கவும் செய்யலாம். ரெண்டு எல்லாம் பாடினாலும் பக்க நின்று கேட்டாலும் கேட்டதை சிந்தித்தாலும் அதுதான் முக்கியம். அதனாலதான் கருத்துடையார்னு பாடியிருக்கார். வாழ்க வாழ்க வாழ்க. புற்றில் வாழ் அரவும். சாம்ப சிவையாவா? நன்றிங்க. புற்றில் வளரவும் ஆமையும் பூண்ட புனிதனர் பனிமலர் கொன்றை பற்றிவான் மதியம் சடையிடை வைத்த படிரனர் பயின்று நீ திருக்கை செற்றுவன் திரைகள் ஒன்றொடொன்றோடி செயிர்த்துவன் சங்கோடு வங்கங் கட்டுரை வரைகள் கரைக்கு வந்துரைக்கும் கழுமல நகரென லாமே கழுமல நகரென லாமே. நன்றிங்க. கட்டுரை வரைகள் கரைக்கு வந்துரைக்கும் கழுமல நகரம். அது கடற்கரை பகுதி. அங்க சங்குகள் வரும், வங்கமாகிய கப்பல்கள் வரும். அதெல்லாம் சேர்ந்து இருக்கிற தலமாக அங்கே அங்க வர கப்பல் எல்லாம் பார்த்தா வரைகள் போல் மலைகள் போல பெரிய பெரிய கப்பல்லாம் வருமா. அந்த மாதிரி இருக்குதுன்னு ஞானசம்பந்தர் பாடுறார். வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு அடியேன் படிக்கிறேன். படிங்க. அலை புனல் கங்கை தங்கிய சடையார் அடல் நெடுமாதில் ஒரு மூன்றும். அலை புனல் கங்கை தங்கிய சடையார் அனல் நெடுமதில் ஒரு மூன்றும். கொலையிடை சென்னி வெந்தர கண்ட குழகனார் கோயிலது என்ப. மலையின் மிக்க உயர்ந்த மரக்கலம் சரக்கு பற்று மற்றிடை எங்கும் கலை கலிந்தேறிய காணில் வாழும் கழுமல நகர் எனலாமே கழுமல நகர் எனலாமே. திருச்சிற்றம்பலம். அந்த ஏந்திழை அவரோடு மைந்தர்னு அந்த 4வது பாட்டுல பாடியிருக்கார். ஏந்திழை அவரோடு மைந்தர் தானும் தன் தையலுமாக கணவனும் மனைவியுமாக இருந்து பெருமானை பாடுதல். அந்த வகையில இப்ப ராஜாராணிடமா ஆடு பாதி பாடி பாட்டு தானும் தன் தையலுமாக இருந்து பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்தது ஒருக்கமுன் இணையா. சங்கரையா வாங்க. 8வது பாட்டு. ஒரு சமுன்னினையார் தக்கன்றன் வேலி உடைதர உளறிய படையார் அரக்கனை வரையால் அற்றலன் அழித்த அழகனர் அமர்ந்துரை கோயில் பரத்துவன் புகையார் அழியவை பார்த்து பல பல அறங்களே பயிற்று கரக்குமாரியா வன்மையால் வாழும் கழுமல நகரெனலாமே வன்மையால் வாழும் கழுமல நகரெனலாமே. திருச்சிற்றம்பலம். கரக்குமாரியா வன்மையர் என்று கனவிலே கூட வஞ்சனை இல்லாத வல்லமையுடர்கள் வாழ்கின்ற இடமாக அந்த திருக்கழுமலத்தில் அடியார்களை காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அறுவரை பொறுத்த ஆற்றலை நானும். 9வது பாட்டு. பட்டம்மாள் வாங்க.
அறுவரை பொறுத்த ஆற்றலினானும் மனை கிளர் தாமரையானும் இருவருமேத்த எரியுருவான இறைவனார் உரை வேடம் வினவில் ஒருவரின் உலகில் வாழ்கிலா வண்ண மொழி புனல் வெல்ல முன்பரப்ப கருவறை சூழ்ந்த கடலிடை மீதக்கும் கழுமல நகரெனலாமே. கருவறை சூழ்ந்த கடலிடை மீதக்கும் கழுமல நகரெனலாமே. சிவாய் நம. கருவறை சூழ்ந்த கடலிடை மிதக்கும் கழுமல நகரெல்லாம்னு ஊழிக்காலத்திலே அந்த கடலுக்கு இடையிலே மிதைந்த தோணிபுரமாக இருக்கிறது என்று சொன்ன பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து உரித்தவர் உதவி. ஸ்ரீதேவ் ஐயாவா? ஸ்ரீதேவ். சிற்றம்பலம். உரிந்துயர் ஊருவில் உடைத்தவிந்தாரும் அத்துகில் போர் தோழல்வாரும் தெரிந்து புன்மொழிகள் செப்பின கேழ செம்மையார் நன்மையாள் உறைவாம் குறுந்துயர் கோங்கு கொடிவிடு முல்லை மல்லிகை சண்பகம் வேங்கை கருந்தடம் கண்ணின் மங்கை மார்கொய்யும் கழுமல நகர் எனல்லாமே. சிற்றம்பலம். நன்றி. ஒரு பழைய பாட்டு ஒண்ணு சொல்லாங்க. எங்க பாட்டி சொல்ல அந்த பாட்டை. பொழுது விடிந்து பொழுது போய் திருமலை ஏற வேண்டும், ஏறி மலர்ந்த பூ கொய்ய வேண்டும், கொய்து திருமுடி சாத்த வேண்டும், சாத்தியே கைகட்டி நிற்க வேண்டும். அந்த மாதிரி இங்க சீர்காழி இருக்க பெண்கள் என்ன பண்ணுவாங்களாம், குறுந்துயரு கோங்கு கொடுவிடை முல்லை மல்லிகை சண்பகம் கோங்கு முதல கருந்தடங்கண்ணின் மங்கைமார் கையும் கொய்யும் கழுமல நகரான. காலையில வந்து கடல்ல குளிச்சுட்டு அங்க போய் சோலைகள்ல போய் அங்க கிடைக்கிற எத்தனை விதமான பூக்கள், கோங்கு முல்லை மல்லிகை சண்பகம் வேங்கை இவற்றையெல்லாம் அந்த கருந்தடங் கண்ணியாக மங்கைமார்கள் கொய்து வந்து போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் அவர்களே பூ கொய்து அவர்களே கொண்டு போய் இறைவனிடத்திலே சாத்தல் என்பது நம்முடைய பண்டைய மரபு. அதை நினைவுபடுத்துற மாதிரி அமைந்த பாடு. அந்த சூழ்நிலை மீண்டும் நமக்கு வரணும்னு இறைவனை பிரார்த்திப்போம். வாழ்க வாழ்க வாழ்க. காணலம் கழனி. தாமோதரையா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். காடலங்கழனி யோதம் வந்துலவும் கழுமல நகருரைவார்மே ஞான சம்பந்தம் நற்றமிழ் மாலை நன்மையால் உரை செய்து நவில்வார் ஊன சம்பந்தத்துரு பிணி நீங்கி உள்ளமும் ஒரு வழி கொண்டு வானிடை வாழ்வார் மண்மிசை பீரவார் மற்றிதற்கானையோ நமதே. வானிடை வாழ்வார் மண்மிசை பீரவார் மற்றிதற்கானையோ நமதே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. பெருமானை ஒன்று இருந்து நினைந்தால் அதனாலே நாம் அந்த சிவலோகத்தை பெறலாம் என்ற வகையில ஊன சம்பந்தத்து உருபிடி நீங்கி உள்ளமும் ஒரு வழி கொண்டு ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை என்ற வகையிலே ஒரு வழி கொண்டு வானிடை வாழ்வார் மண்ணிடை பிறவார். அதனால மற்ற இதற்கு ஆணையனாவது என்பது வானிடை என்பது சிவலோகத்திலே வாழ்வார்கள், மீண்டும் வந்து இந்த பிறந்து மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு கொடுப்படும் ஆட்டார்கள் என்பதற்கு இதுதான் நம்முடைய ஆணை என்று பெருமான் மற்ற இதற்கு ஆணையும் நமதேன்னு பண்ண, எனதேன்னு பாடல. நமதே என்றால் பெருமானையும் இணைத்து கொண்டு பெருமானுடைய அருளாலே ஆணையிடுகிற மாதிரி பாடினார்.
ஆணை எனதேன்னு பாடினா அப்ப யான் என்ற செருக்கு வரும். அதனால பெருமானை இணைத்துக் கொண்டு நமதே என்று பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அப்படின்னா இந்த ஆணை நமதேன்னு பாடின பதிகம் 5 பதிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல இது ஒரு பதிகம். இதோட என்ன நிகழ்ச்சி முடிச்சிருவோம். மிச்சம் நாளைக்கு வச்சுக்கலாம். இது பொன்னூசல் பாடி வாழ்த்து. பாலசுந்தர ஐயா வாங்க, பொன்னூசல் பாடும். ஐயா எந்த பாலசுந்தரங்க ஐயா? லலிதம்மாவுடைய கணவர் தானே? ஆமா, அவரே தான். சரிங்க சரிங்க. பேர பிள்ளைங்க எல்லாம் பாடிச்சுல, கிரணம் அதுவும் கிரண் தர்ஷன் தாத்தா அப்படின்னு சொன்னா புரியுமா? ஏன்னா இன்னொரு ஐயா காய்வு தண்டில் வந்திருக்காரு, அவர் கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேன். அவர் கையை தூக்கி இருக்காரு. அவர் தான் ஐயா. இல்லைங்க ஐயா, இவரு பாலசுந்தரம் அதான் படிச்சிருக்காரு, படிச்சாரு. நீங்க சொன்னீங்களா? பிஎஸ் பாலசுந்தரம், பிஎஸ். ஐயா நம்ம காவி தண்டலங்க ஐயா, அவரு பிஎஸ் பாலசுந்தரன்றவரு. ஆமா ஐயா, அவர்தான். யார் படிக்கணும்னு சொல்லுங்க. நீங்க டிசைட் பண்ணுங்க யார் படிக்கணும். அவர்தான் பிஎஸ் ஐயா கூப்பிட்டாரு. லலிதாம்மா இருக்கீங்களா? வாங்க. அததான் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயாவை தான் சொல்லிக்கிறாங்க, உங்க வீட்டுக்காரர் சொல்லிக்கிறாங்க. நடராஜையா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களா? பாட போறியாப்பா? இல்ல அவர் இல்லம்மா சரிப்பா அப்படியே தான். சரி, எந்த பாடல் ஐயா? 8 வச்சுட்டோம் ஐயா. எந்த பாட்டுங்க? அல்லியோ 5வது பாட்டு. சரி சரியா. ஆனோ அல்லியோ. ஆனோ அலியோ அறிவையோ என்றிருவ காணா கடவுள் கருணையினால் தேவகுழாம் நானே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சு தன்னை ஊனாக உண்டருளும் உத்தர கோசமங்கை கோனார் வினை சென்னி கூத்தன் குணம் பரவி பூணார்வனமுலையீர் பொன்னூசலாடாமோ திருச்சிற்றம்பலம். வாழ்த்து. நன்றிங்க ஐயா. நடராஜா அப்படி. சிவா சிவா. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும், நிகழ்ச்சியை வழிநடத்திய ஐயா அருளரசியாருடைய பொன்னார் திருவடிகளையும், நிகழ்ச்சியை தொகுத்தளித்த ஐயா ராஜா ஐயாருடைய பொன்னார் திருவடிகளையும், பெரிய புராணம் வாசித்த பாடல்கள் எல்லாம் வாசித்து எடுத்து இயம்பிய ஐயா சாம்பசிவம் ஐயா பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சியை நீதியை நிறைவு செய்யும். நடராஜன் ஐயா திருவடிகளையும் சேர்த்து நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வணங்கி மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நீதியை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. மண்ணில் நல்லவண்ணும் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதைக்கு யாதுமோர் குறைவிலே கண்ணின் நல்ல அக்தரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தரம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி இதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக திருமுறை தமிழோசையும் ஒரு நிமிஷம், இந்த திருமுறை தமிழோசையும் இந்த பெரிய புராண நிகழ்ச்சி எல்லாம்
பொதுவா எல்லாரும் ஆனா பொதுவா அடியார்களுக்கு வணக்கம் சொன்னா பொதுவும் தனித்தனியா எல்லாரையும் சொல்லி தனிமைப்படுத்தி என்ன அது பண்ண வேணாம்னு சொன்னா திருப்பி அதே தான் சொல்றீங்க. அடியார்கள் சொன்னா எல்லாம் சொல்றாங்க என்னதான் செய்யறாங்கன்னு முதல்ல அனௌன்ஸ் பண்ணி 2வது வட்டம் அனௌன்ஸ் பண்ணி அது தனித்தனியா வணக்கம் சொல்லி எங்களை எல்லாம் தனிமைப்படுத்தி எங்களை பெருசா எங்களுக்கு இது சரி மாதிரி தெரியுது. வியாபாரமும் விளம்பரங்கள்லாம் தேவையில்ல. எல்லா புகழும் பெருமானுக்குன்னு சொல்லி மொத்தமா சொன்னாலே போதும். தினம் ஒரு தனித்தனியா பேர் சொல்ல வந்துடணும். அறிவிப்பே ரொம்ப நீளமா போயிடுது. அடியார்கள் எல்லாம் வணங்கி வாழ்த்து சொன்னா முடிஞ்சிச்சு கதை. அவ்வளவுதாங்க. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. இந்த இரவு இப்படி வந்துக்கிறவங்க பேரெல்லாம் ஒன்னொன்னா சொல்லி அப்படி நீட்டினா அப்படி அந்த நேரத்துல இன்னொரு பாட்டு பாடின திருமுறை பாட்டு ஒண்ணு பாடினா புண்ணியம். இந்த இரவு 9:45க்கு நான் எத்தனை சொல்லி பாருங்க. அதனால கடைசியில நடராஜனை சேர்த்து வாழ்த்தேன்னு அவங்க இன்னும் கொஞ்சம் நீட்டினேன் நான் வேணும்னு. நாயன்மார்கள் புகழ் பாடி வியாபாரத்துக்கு விளம்பரத்துக்கு செய்யற மாதிரி தோணுது எனக்கு. அந்த மாதிரிலாம் தனித்தனியா யாரையும் தனிமைப்படுத்தாதுங்க தயவு செய்து. மொத்த அடியா வந்துகிற அத்தனை அடியாரும் சமம். யாரும் ஒஸ்தி தாழ்த்தெல்லாம் கிடையாது. திருநீலகண்ட கொயோனார்கள் திருநீலகண்டவன் அனைத்த சமம் மாதிரி வந்துகிற கலந்து இருக்கிற அடியார் அனைத்தவரும் சமம். அடியார்கள் சொன்னாலே நாங்களாம் அந்த அடியார்ல சேர்ந்துருவோம். எங்களை தனியா படுத்தி அடியார்கள் வேற நாங்க வேற தனியா பிரிச்சிடாதீங்க. சரிங்கய்யா, அற்புதம் சாமி. இந்த இரவு 9:45 அந்த முறையை நீங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்க, திரும்பி அதே பண்றீங்க. அதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா எங்களுக்கு ஏதோ புதுசா வியாபாரம் விளம்பரம் பண்ற மாதிரி இருக்குது. அந்த வியாபாரத்துக்கு விளம்பரம் நிகழ்ச்சி நடத்தல தயவு செய்து. இல்லங்கய்யா, இல்ல. நன்றி, மிக்க நன்றி. பெருமான் புகழை இல்ல, அறிவிப்புன்றது நம்ம சேனல் சார்பா நிச்சயம் செஞ்சே ஆகணும். செஞ்சாதான் அடியார் சொன்னாலே போதும். எல்லாருக்கும் தெரியும் யார் யார் படிக்கிறாங்கன்னா முதல்ல சொல்லிடுறேன். சாமசம் படிக்கிறாரு, அருளஸ் படிக்கிறாரு, இவர் படிக்கிறாரு, அவர் படிக்கிறாரு சொல்லிடுறாங்க. அந்த இடையிலேயே அவங்க பேர்லாம் வந்துடுது. அதெல்லாம் தனித்தனியா அதுக்கு ஒரு அறிவிப்புன்னு சொல்லி அவங்களுக்கு தனித்தனியா வாழ்த்து சொல்லி அடியார்கள் தனியா இவங்க தனியா பிரிச்சு எங்களை வியாபாரத்துக்கும் வியாபார பொருளாக மாற்றி விடாதீர்கள். அப்படி இல்லைங்கய்யா, இதை நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு அப்படி இல்லாம இருக்கலாம், எனக்கு அப்படி தோன்றது. நீங்க சொல்றதெல்லாம் இன்னும் விளம்பரத்துக்கு வியாபாரம் சொல்ற மாதிரி தோணுது. அதை வேணாம் தவிர்த்துருங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், திரும்ப சொல்ல. ஆனா நீங்க திரும்ப அதே செய்றீங்க. ஈடுபாடு உச்சரிக்கல இதுக்கு பாக்கலாம் உங்களை தனிமைப்படுத்தல. நாங்களாம் அடியாரு சொன்னோம். நாங்களாம் அடியாரு இல்லையா? நாங்களாம் அந்த அடியாரா? சரிங்க, மிக்க மகிழ்ச்சிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இந்த 9:45 கொஞ்சம் கடுமையான சொற்களை பயன்படுத்துவான்னு நினைக்கிறேன். நீங்க தவிர்க்கிறீங்க, நல்லா இருக்கும். சரிங்க. எனக்கு என்னமோ நீங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு வியாபார பொருளாகவும் விளம்பர பொருளாகவும் மாறிடுவோம்ன்ற பயம் வந்தது எனக்கு. அது தேவையே இல்லை. அப்படின்னா எத்தனையோ சேனல் போய் நான் என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கலாம். எனக்கு சிவநேரி வரதுக்கு சான்ஸ் டைம் இல்லையான்னு சொல்லிட்டு நான் வேற எங்கன்னா போயிடலாம். சிவா. இந்த 9:45க்கு தயவு செய்து இந்த அறிவிப்புகளை நிறுத்திடுங்க. மொத்தமா அடியார்களை கணக்குனா அந்த அடியார் நடுவுல நாங்களும் சேர்ந்துடும். கலந்து நின்று அடியாரோடு வாழாக்களித்தது என்ற சூழ்நிலைக்காக இங்க வரமே தவிர வேற விளம்பரத்துக்கு வியாபாரத்துக்கு நாங்க வரல. தயவு செய்து எங்களுக்கு தனித்தனியா உச்சரிக்காதீர்கள். இல்லையா அது முறையா குறையா முறை குறையெல்லாம் வேற இடத்துல வச்சுக்கலாம். திருமறை படிக்கிறாட்டா அந்த முறை குறையெல்லாம் தேவையில்லை. பெருமாள் எல்லாத்துக்கும் ஆட்படுவான். நன்றிங்கய்யா. நன்றி. அதனால நான் இதுக்கு மேல கொஞ்சம் கடுமையான சொற்களை பயன்படுத்தாம தயவு செய்து வச்சிடாதீங்க. தயவு செய்து எங்களை விளம்பர பொருளாகவும் வியாபார பொருளாகவும் மாற்றி விடாதீர்கள். பெருமானுடைய அன்புக்காக திருமுறைக்காக படிக்கணும் தவிர விளம்பரத்துக்கும் வியாபாரத்துக்கும் படிக்கல. எங்க பேரை தனியா சொன்ன அது எனக்கு விருப்பம் இல்லைன்னு பலமுறை சொல்லிட்டேன். ஆனா நீங்க கேட்காம திருப்பி விடாப்படியா செய்றீங்க. எனக்கு அது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. விளம்பர பொருளாக வியாபாரத்தோட யூடியூப்ல எத்தனையோ சேனல் இருக்குது. எல்லா இடத்துலயும் போய் நான் நிறைய எது வேணாலும் பண்ணலாம். நானா எங்க யார் போனாலும் போல இல்லங்கய்யா. இப்போ நான் அடியார்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கினா மட்டும் சொன்னா போதுமா? அடியார்கள் பொன்னார் திருவடி வணங்குறேன்னா அந்த அடியாருக்குள்ள நாங்களும் வந்துருவோம். எங்களுக்கு சேர்த்து அது ஆடாடு நாங்க கலந்து நின்று அடியாரோட வாழாக்க நிலையில நாங்க நின்றுவோம் தவிர எங்க பேரை தனியா சொல்லி அதுக்கு தயவு செய்து வியாபார அமைப்பு விளம்பரப்படுத்தாதீர்கள் தான் நான் சொல்றேன். அது முறையா கொஞ்சம் அறிவுறுத்துங்க. இல்ல நான் சொல்றதை கேளுங்க. செய்றீங்கன்னு சொன்னா நான் விளைக்கலாம். அவ்வளவு நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுடலாம். அவ்வளவுதான். அதுக்கு மேல கடுமையான சொற்களை பயன்படுத்துவா நான் சொல்றேன். நீங்க தயவு செய்து சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. இந்த மாதிரி தனித்தனியா பேரை சொல்லி வியாபாரத்தையும் விளம்பரம் ஆக்காதீர்கள். அந்த விளம்பரத்துக்கு வேற நான் ஆள் இல்லை.
நான் அப்படி விளம்பரம் படுத்தோட எனக்கு ஏகப்பட்ட சேனல் இருக்குது, நான் எங்க வேணாலும் போகலாம். ஆனா நான் எங்கேயும் போகாம வீட்டுல உட்காந்தது காரணம் எனக்கு அதான் தேவையில்லைன்றதான். இங்கேயும் அதே தான் கிடைக்குதுன்னா அப்ப நான் வந்து இங்க இருக்கிறத விட அங்க போயிடலாம். இப்போ ஐயா அதுக்கான நிகழ்ச்சிக்கு சூழ்நிலையை தயவு வருகை செய்து உண்டாக்கிடாதீங்க. நிகழ்ச்சிக்கு வருகை நீங்க தந்திருக்கக்கூடிய நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க பிரிச்சலே விடாப்படியா இருந்து நான் அதை அதான் செய்வேன், அது முறையா துறையான்னு சொல்லிக்கிறேன். அந்த முறை துறை எனக்கு வேண்டாம். சரிங்க ஐயா. இப்போ நீங்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய வியாபார பொருளாக்கி எனக்கு வியாபார பொருளாக தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரல. நான் நிறுத்திக்கிறேன், நீங்க யாராவது வச்சு படிச்சுங்க, அவ்வளவுதான். ஐயா எப்படி சொல்லணும்னு சொல்றாரு பாருங்க ஐயா, அதை அதனையா கேட்டு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய ஆமா, பொன்னார் திருவடி அனைத்து அடியாரும் சொல்லும் போது அந்த அடியார் நடுவுல நான் இருக்க மாட்டேன். சரிங்கய்யா, இதை மட்டும் அப்புறம் முடிச்சுக்கிறேன். என்ன, அது தனியா வேற அபிலாஷன் சொல்லணுமா? தேவையில்லை. ஐயா நான் சொல்றேன் ஐயா, ஒண்ணு இல்லைங்கய்யா, ஒண்ணு இல்ல ஐயா, இந்த ஒரு அறிவு போடுறேன் சாமி, இந்த ஒரு அறிவு போட நான் நிறுத்திக்கிறேன் சாமி. ஏன்னா அந்த விளம்பரம் வியாபாரம் தேவையில்லைன்னு சொல்றேன். அது சரிங்கய்யா, நான் ஐயா நான் உங்களுக்கு திரும்பி அதையே செய்யுங்க. நான் சொன்ன கேட்டு சரி நிகழ்ச்சிக்கு வந்துக்கிறேன் உங்களுக்கு. ஆடியப்பட பரமன் ஆரம்பிச்சு மறுபடியும் அருடன் சையா திருவடிக்கு வணக்கம், சாம்ப சையா திருவடிக்கு வணக்கம் எங்களால தனிமைப்படுத்துறீங்க. அது எனக்கு வியாபாரம் அந்த வியாபார விளம்பரம் எனக்கு தேவையில்லை. ஐயா ஒரே ஒரு கேள்விங்க ஐயா, ஒரே ஒரு கேள்வி. வேற சேனல் போனா அந்த வேற இந்த சேனல் ஐயா நான் சொல்றது கேளுங்க ஐயா. ஐயா நீங்க வந்திருக்கீங்க, இப்ப நீங்க வந்திருக்கவங்க யாருன்னு இப்ப நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம் தெரியணும்ல. நான் வந்துக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும். நீங்க சொல்லிதான் தெரியணும் அவசியம் இல்லையா? நான் தான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது யார் நடத்துறாங்கன்னு சொல்லணும்ல. அதான் வீடியோல காட்டுறேன், என் மூஞ்சி எல்லாரும் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தனியான விளம்பரம் அப்படி இல்லைங்க ஐயா. நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்களுக்கு தெரியணும்ல. நீங்க அப்படித்தான் பண்ணுவீங்கன்னா தயவு செய்து அந்த விட்டுருங்க. நான் அந்த நிகழ்ச்சிக்கு வரல. எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு விளம்பரம் பண்ணி வியாபாரம் தேடுற மாதிரி தோணுது. அதுக்கு நான் ஆள் இல்லை. தயவு செய்து என்னை விட்டு விடுங்க, அவ்வளவுதான். பயன்படுத்துவானா நான் சொல்றது கேளுங்கன்னு சொல்றேன். திரும்பிட்டு அப்படி இல்லையா அப்படி இல்ல நீங்க மறுத்துனே வந்தீங்கன்னா நான் வந்து ஒதுங்கிக்கலாம், அவ்வளவுதான். தேவையில்லாத விஷயத்தை நீங்க செய்தீங்கன்னா நான் இதுல தொடர முடியாது. சரிங்க ஐயா. ஐயா ஒட்டு மொத்தமா சொல்லிடுறேன். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களே பொன்னார் திருவடி வந்துடுவாரு. சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சரிங்க சரிங்க. அப்ப நான் பேரை உச்சரிக்கல போதுங்களா? தவிர்க்கிறதுனா நான் கண்டினியூ பண்றேன். இல்ல நான் அப்படிதான் சொல்லுவேன்னு சொன்னா நான் விளைவிக்கிறேன், அவ்வளவுதான். பயன்படுத்துவானான்னு சொன்னேன். நீங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன். சரிங்க சரிங்க ஐயா, நான் அந்த பொதுவா உச்சரிக்கிறேன். சரி சரி. சிவாயனம் சிவாயனம். எனக்கு விளம்பரம் வியாபாரம் தேவையில்லையா? நான் அதுக்காக நான் திருப்பறப்படையா எனக்கு எல்லாம் பண்ணிட்டே இல்ல. கலந்துரையாடுதலே அனைவரையும் படிக்க சொல்லி அனைவரையும் சமமா பாவிக்கணும். அனைத்து அடியாரும் சமமா இருக்கணும். நானும் ஒருவனா இருப்பேன். கலந்து நின்று அடியாரோடு வாழா கழித்திருந்தேன் என்ற சூழ்நிலை தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தோம். அந்த சூழ்நிலை அப்படியே இருக்கணும். அது கடைசி வரைக்கும் மாறாம தான் நான் கண்டினியூ பண்ண முடியும். இல்ல அந்த சூழ்நிலை மாத்தின எனக்கு விளம்பரம் தேடுறேன், வியாபாரம் பண்றேன்னா என் பேரை சொல்லி சொல்லி விளம்பரம் பண்ண அந்த விளம்பரத்துக்கு ஆளுல நான் விரும்பல, என்னை விட்டுருங்க. சரிங்க ஐயா. இதுக்கப்புறம் பொதுவா சொல்லிடுறேங்க ஐயா, போதுங்களா? ஆமா, என் பேர் மட்டும் இல்ல, யார் பேருமே தேவையில்லையா? அடியார்கள் சொன்னால எல்லாம் அந்த அடியார்ல வந்துடும். எந்த பேரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிகழ்ச்சி நீங்க வேற நிகழ்ச்சியை சொல்லி நான் மானன்னு சொல்ல. இந்த நிகழ்ச்சி திருமுறை தவிர இங்க திருமுறை மட்டுமே படிக்கணும். படிக்கிற அடியார்கள் அத்தனை பேரையும் வணங்குகிறோம், அவ்வளவுதான். அதோட முடிஞ்சிச்சு. ஒரே வாரத்துல முடிச்சிடலாம். நீங்க இப்படி நீளமா பேசி அந்த நேரத்தை ஒரு ரெண்டு திருமுறை படிச்சா புரியும். நிறைய செஞ்சுக்கலாம் சாமி. நீங்க சொன்னதை நான் கடைபிடிக்கிறேன். நாளைக்கு காலையில் நானும் ஒரு வாரமா சொல்லிக்கிறேன், நீங்க கடைபிடிக்கல. அதனாலதான் நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். இல்ல இதுக்கு மேல நான் இப்படிதான் பண்றேன், இதான் முறை, இதான் துறைன்னு நீங்க சொல்லி நீங்க ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டி ஈவினிங் நான் பண்றேங்க. இன்னைக்கு ஈவினிங் நான் பண்றேங்க ஐயா. இன்னைக்கு ஈவினிங் நான் பண்றேங்க ஐயா. நீங்க பாருங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த இரவு 9:45 நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க ஐயா. திருமுறைகளை விளம்பரம் வியாபாரம் ஆக்காதீர்கள் தயவு செய்து. சரிங்க ஐயா. நற்றுணையாவது நமச்சிவாயவே. அதான், அவ்வளவுதான். வாழ்க.